Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969. அண்மை செய்தி, கைதான முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பண்ணை வீட்டில் அத்துமீறி நுழைந்ததாக பீலா வெங்கடேஷன் அளித்த புகாரில் ராஜேஷ் தாஸ் கைதானார். இந்நிலையில் அவர் நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். உடனுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சரத்குமார். சரத்குமார், விவரம். கார்த்திகா, செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் தையூர் கிராமத்தில் பீலா வெங்கடேசன் அவரது இல்லம் இருக்கிறது. இந்த இல்லத்தில் கடந்த 18ஆம் தேதி முன்னாள் டிஜிபி சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் 10 நபர்களுடன் சென்று அத்துமீறி நுழைந்ததாகவும் அங்கு இருக்கக்கூடிய காவலாளியை தாக்கியதாகவும் உள்ளே இருந்த பொருட்களை எடுத்துச் சென்றதாக பீலா வெங்கடேசன் கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் கேளம்பாக்கம் காவல்துறையினர் கடந்த 20ஆம் தேதி வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கு பதிவில் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு, அதாவது அத்துமீறி உள்ளே நுழைதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ், மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இன்று காலை 9:30 மணி அளவில் அவரது இல்லத்தில் வைத்து ராஜேஷ் தாஸை கைது செய்த காவல்துறையினர் 4 மணி நேர விசாரணைக்கு பிறகு அவரை மருத்துவமனை பரிசோதனை செய்யப்பட்டு திருப்பூரில் இருக்கக்கூடிய மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். ஆஜர்படுத்தியவுடன் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக அவர் மயங்கிய நிலையில் அவர் இருந்த நிலையில் வெளியில் அழைத்து அவரை சிறிது நேரம் வாகனத்தில் அமர வைத்து சிறிது நேரம் கழித்து மீண்டும் நடுவர் முன்பு ஆஜர்படுத்தினர். நடுவர் முன்பு ஆஜர்படுத்தி அவர் தரப்பில் வழக்கறிஞர்கள் இது அவருடைய வீடு, இது யாரோ ஒருவருடைய வீடு இல்லை, அதனால அத்துமீறி நுழைந்ததாக வராது, காவல்துறையினர் இவர்களை கடுமையாக நடந்து கொண்டதாக ஒரு வாதத்தை முன்வைத்தனர். மேலும் அவருடைய வயதை காரணம் காட்டினர். இது ஏற்கனவே மின் இணைப்பு அவரது இல்லத்திற்கு துண்டிக்கப்பட்டதாகவும் அது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தின் நிலுவையில் இருப்பதாக பல்வேறு காரணங்களை நடுவர் முன்பு சுட்டிக்காட்டினர். இதனையடுத்து நடுவர் முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்டார். இதில் நிபந்தனையோடு இந்த பிணையானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து ராஜேஷ் தாஸ் வெளியில் வர வைத்து அவர் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். உடல்நிலை சற்று பாதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். கார்த்திகா, சாந்தகுமார், அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. என்னென்ன மாதிரியான நிபந்தனைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க பிணையில் விடுவிக்கும் போது? 2 நபர்கள் அவருக்கு ஷூரிட்டி கொடுக்க வேண்டும் என்றும் காவல்துறையினருக்கு முழுமையான விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும், அதே போல அழைக்கும் பொழுது விசாரணைக்கு ஆஜராக வேண்டும், கையொப்பம் இட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை விதிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகா, கைதான முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். பண்ணை வீட்டில் அத்துமீறி நுழைந்ததாக பீலா வெங்கடேஷன் அளித்த புகாரில் ராஜேஷ் தாஸ் கைதான நிலையில் தற்பொழுது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவரது உடல்நிலையை காரணம் காட்டி நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீதிபதிகள் அறிவுறுத்தி இருந்தாங்க சாந்தகுமார்? காவல்துறையினோட விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். நடுவர் முன்பு இவர் காவல்துறையினர் தன்னிடம் கடுமையாக நடந்து கொண்டதாக ஒரு வாதத்தை முன்வைத்தார். நடுவரும் இவரிடம் முறையிட்டார்கள். காவல்துறையினர் யார் உங்களிடம் முறையிட்டது, அவர்கள் மீது புகார் அளிக்கலாம், நீங்கள் எழுத்து மூலமாக புகார் அளியுங்கள், நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்பொழுது ராஜேஷ் தாஸ் உதவி ஆணையர், கேளம்பாக்கம் உதவி ஆணையர் தன்னிடம் கடுமையாக நடந்து கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். இதனையடுத்து தொடர்ச்சியாக இந்த பிணை வழங்கப்பட்டது. பிணை வழங்கப்பட்டதன் அடுத்ததாக அவர் தொடர்ச்சியாக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த காரணத்தினால் அவர் கையொப்பமிட்டு வெளியில் அழைத்து செல்லப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கார். தற்பொழுது 2 நபர்கள் அவருக்கு ஷூரிட்டி கொடுக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து காவல்துறையுடைய விசாரணைக்கு உரிய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நடுவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகா, கைதான முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு நீதிமன்ற பிணையில் விடுவிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளை வழங்கியமைக்கு நன்றி சாந்தகுமார். Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.